இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹவு டு கிரியேட் வாட்ச் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஃபண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது டு பை ஸ்டாக்ஸ், அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணிட்டோம் எப்படி ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறது, இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல்னு சொல்லி 1 lakh வரைக்கும் நம்ம பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஜெரோதாவில் இருக்குது. அந்த எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க உள்ள. வணக்கம், வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இப்போ போன வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, டிமெட்டீரியலைஸ்டு அக்கௌண்ட், அது பேப்பர்லெஸ் அக்கௌண்ட்டு பார்த்தோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை டு ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்டாக்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். ஓகே, ஸோ அதனால் போன இதில் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரோக்கிங் ஏஜெண்ட்னாலும் சேம் டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஜெரோதா கைட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்த உடனே என்ன செய்யுங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டாக அதை நீங்கள் வந்து பாஸ்வேர்டு, யூசர் ஐடி இதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க, நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பிறகு வந்து ஹவு டு ஆட் ஃபண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்டுக்கு. டிமேட் அக்கௌண்ட், இப்போ நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு பேங்க்கோட லிங்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட் பேங்க்கோட லிங்க் பண்ணியிருப்பீங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் டைமில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க. அது வழியாக தான் கண்டிப்பாக வந்து ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வேறு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் போடவே முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வேறு உங்கள் ரிலேட்டிவ் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்ட் அக்கௌண்ட் வழியாக தான் நீங்கள் வந்து மாற்ற முடியும். ரைட்டா? இப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி எப்படி வந்து நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணிட்டீங்க, இல்லை அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும், அதுவும் நம்ம பார்ப்போம். பிறகு நீங்கள் வந்து 1 lakh கீழேன்னா யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஜிபே அல்லது எதுனாலும் பேடிஎம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 1 lakh மேலே போகும்போது நீங்கள் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெட் பேங்கிங் போகணும். நெட் பேங்கிங்க்கு வந்து அந்த டீட்டெயில்ஸும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஜெரோதா வெப்சைட்லேயே இருக்குது, அதையும் நான் கொடுக்குறேன். நம்ம இப்போ வந்து எப்படி ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபண்ட்ஸ் எப்படி வித்ட்ரா பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு திடீர்ந்தாப்பில் தேவைப்படுது, அப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறது இன்ஸ்டன்ட். அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக இப்போ வேண்டி இருக்குன்னா உடனே கொடுத்துடலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து பணம் வந்து ரொம்ப அவசியம்லாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கொடுத்தீங்கன்னா, ஆனால் வந்து அது மார்க்கெட் ஹவர்ஸில் மட்டும்தான் அந்த இது ஆப்ரேட் ஆகும். இன்ஸ்டன்ட் கேஷ் வந்து நீங்கள் 1 lakh வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஏர்லியராக 25,000 தான் இருந்துச்சு. இப்போது ஜெரோதாவில் வந்து அதை வந்து 1 lakh இன்ஸ்டன்ட் கேஷ் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனேயும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய உதாரணத்துக்கு நீங்கள் என்ன ஸ்டாக் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே, இப்போ வோல்டாம்ப் வந்துருக்குது. நான் வந்து வோல்டாம்ப் வந்து இந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கனாலே இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த இதை வந்து வோல்டாம்ப் தான் இருக்குது. வோல்டாம்ப் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் சைன் ஓகே, இப்போ நம்ம ஹவு டு கிரியேட் வாட்ச் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து
ஒரு 10 ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சிட்டோம்னா உடனே நம்ம என்ன செய்யலாம், அதை வாங்கிடலாம். இப்போ உதாரணமாக ஹவு டு ஆட், இப்போ சர்ச் அண்ட் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே, சர்ச் அண்ட் ஆடு. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உதாரணத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL அப்படி போட்டால் போதும். 3 லெட்டர் கோடு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் 3 லெட்டர் கோடு இருக்கும். இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்னா இப்போ நீங்கள் BSCலேயும் வாங்கலாம், NSCலேயும் வாங்கலாம், ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து BSCலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த டிக் மார்க் வந்துடும், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இது இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வரும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா யூ ஹவ் ஆடட் டு வாட்ச் லிஸ்ட். இப்போ இதை வந்து நீங்கள் NSCயும் ஆட் பண்ணிடுறீங்க. ஆட் பண்ணோடனே நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே திரும்ப பாருங்கள், இந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து பெல் வந்து இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்குது. BSC பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா 290 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே இது NSCயில் வந்து பார்த்திங்கன்னா 289.95. ஸோ ஒரு 5 பைசே 10 பைசே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் குறையா எது இருக்கோ அதை பார்த்து கூட வாங்கிக்கலாம், ரைட்டா? இதே மாதிரி நீங்கள் 10 கம்பெனியுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து NSCயில் குறையா இருக்குது. ஸோ ஓகே, நான் NSCயில் வாங்குறேன்னா இந்த மாதிரி பைன்னு வந்துடும். பைன்னு வந்த பிறகு நம்ம வந்து GTT போடுறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸு. ஏன்னா நம்ம வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் வந்து நம்மளால் வாங்க முடியாது. அப்போ வந்து நம்ம GTT கொடுத்துட்டோம்னா, காலையில் கொடுத்துட்டோம்னா இந்த ப்ரைஸ்க்கு வரவும் நீ வாங்கு அப்படின்னா அது வாங்கி அலர்ட் கொடுத்துரும். நீங்கள் அப்படி இல்லாட்டா நீங்கள் அலர்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு வரவும் எனக்கு அலர்ட் பண்ணு. இப்போ உதாரணமாக க்ரியேட் அலர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பெல் ஸ்டாக்குக்கு இந்த ட்ரேடிங் ப்ரைஸ், இந்த ட்ரேடிங் இப்போ விற்பனை ஆகிக்கூடிய ப்ரைஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கீழே வரட்டும். இப்போ 289, இங்கே பாருங்கள் 280 இருக்குது, 289 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் ட்ரேடட் வேல்யூவில் வந்து என்ன கொடுக்கலாம், இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து என்ன வேணும், 250 வரும்போது அல்லது 270 289 இருந்துச்சு இல்லை, இப்போ 280 வரவும் எனக்கு அலர்ட்டு கொடு. அது வந்து இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. நம்மளுக்கு லெஸ் தேன் கொடுக்கணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு அலர்ட் பண்ணுன்னு இதில் நீங்கள் க்ரியேட் அலர்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு அலர்ட்டு நேம் கேனாட் பி எம்டி, அலர்ட் நேம் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்து பெல்லுன்னு கொடுத்துருவோம், ரைட்டா? கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன ஆயிரும், அலர்ட் நேம் கொடுத்தாச்சு. ஸோ அலர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ப்ரைஸுக்கு இதில் எவ்வளோக்கு விற்பனை ஆகுது, 289 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. 280 வரவும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், மெசேஜ் சவுண்டை வச்சுட்டு ஓகே இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், அலர்ட் ஆகி அதை வாங்கிடலாம். அல்லது GTT ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். நான் இன்னொரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக GTT ஆர்டரை பற்றி போட்டிருக்கேன். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை திரும்ப இந்த வாட்ச் லிஸ்ட்டில் உள்ளதை அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பை பண்ணலாம் அல்லது செல் பண்ணலாம். வியூ சார்ட்டு, நம்ம சார்ட்டை வந்து அதனுடைய ப்ரைஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கும், எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துடலாம். கீழே ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும், டேஸ் ரேஞ்ச் எல்லாமே, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, பிறகு நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து நம்ம டு பை ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஹவு டு ஆட் ஃபண்ட் டு டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, உங்கள் பேங்க்லேருந்து எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல இந்த URC அதுக்கு ஹவு டு ஆட் ஃபண்டுக்கு நம்ம இந்த ஒரு பர்சன் மாதிரி போட்டிருக்குல்ல URC, பாட்டம் ரைட்டில் பாருங்கள் கார்னரில் URC, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனேயும் ஓகே, இந்த URCயை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். ஓகே,
when you click URC இந்த பர்சன் போட்டிருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணோன்னையும் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். இதில் வந்து நீங்கள் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 lakh கீழேன்னா யூபிஐ ஜிபே பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் 1 lakhக்கு மேலே அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணணும் அல்லது நெஃப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஜெரோதா வந்து இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஜெரோதா பேங்கிங் லிமிடெட், அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இவங்களை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இவங்களுக்கு ஃபண்டை வந்து 1 lakh மேலேன்னா இந்த டீட்டெயில்ஸை பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த யூஆர்சின்னு இருந்துச்சுல்ல, நம்ம யூசர் கோடு, ஐடி கோடு, அந்த பர்சனை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் ஆகும் வரும். அதில் இக்விட்டி அப்படி கமோடிட்டின்னு இருக்கும். நம்ம வந்து இக்விட்டியில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இக்விட்டி இப்போ நீங்கள் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ வியூ ஸ்டேட்மெண்ட்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். எவ்வளோ கேஷ் இருக்குது, இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ கேஷ் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஆட் ஃபண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து வித்ட்ரா பண்ணுறதும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆட் ஃபண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஆட் ஃபண்ட்ஸ் டு ஈக்விட்டி. இப்போ நான் வந்து ஒரு 100 ரூபா, இப்போதைக்கு நான் வந்து எதுவும் ட்ரேடிங் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். ரைட்டா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் வந்து 1 lakh கீழே வரைக்கும் தான் இந்த யூபிஐயில் பண்ண முடியும். 1 lakh மேலேன்னா நீங்கள் நெட் பேங்கிங் வழியாக அதுக்கு நெட் பேங்கிங் வந்து இது கொடுத்துருப்பாங்க, அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதெல்லாம் வந்து இருக்குது. நான் இந்த இதில் உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், யூபிஐயை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டா? இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபேக்கு போயிடும். ஓகே, ஜிபே போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு பே கொடுத்துருவோம். நம்ம பேயிங் ஜெரோதான்னு வருது பார்த்தீங்களா? ஓகே, பேமெண்ட் ஆயிடுச்சு. பேமெண்ட் ஆகி இந்த வந்துருச்சு. பார்த்தீங்களா, வந்து 479 இருந்துச்சு. நான் இப்போ 100 ரூபா ஆட் பண்ணோன்னையும் 579 வந்துருச்சு. ஸோ நம்ம தேவையான ஃபண்ட்ஸு, தேவையான பணத்தை, மணியை வந்து நீங்கள் ஃபண்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ண முடியும், வாங்க முடியும். ஓகே, நான் இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு ஹவு டு ஆட் ஃபண்ட்ஸ். நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஃபண்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வித்ட்ரா பண்ணணும். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நீங்கள் 1 lakh போட்டிங்க, அவசரமாக ஒரு செலவுக்கு தேவைப்படுது, அப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள், வித்ட்ரான்னு போடுங்க. போட்ட உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். நல்லா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 இருக்குது. ரெகுலர்னால் 24 to 48. ரெகுலர்னால் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்ம பண்ண முடியாது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் உடனே. அது 1 lakh வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை போட்டிங்கன்னா, அதை போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், அமௌண்ட் டு வித்ட்ரா அதை போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இஸ் அலௌடு பிட்வீன் அந்த டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் 9 AM to 4 PM இஃப் தெர் ஆர் நோ ஆர்டர்ஸ் ஆர் பொசிஷன்ஸ். நம்ம வேறு ஏதாவது ஆர்டர் போடாமல் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஃபண்ட்ஸை ஆட் பண்ணுறது, ஆட் ஃபண்ட்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட், ஸோ தட் அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், ஸ்டாக்ஸை வாங்க முடியும். பிறகு எப்படி ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஃபண்டை, திடீர்ந்தாப்பில் அவசரத்துக்கு தேவைப்படுதுன்னா எப்படி எடுக்கிறதுன்னு. இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.